ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான வாழைக்காய் களியா. இது ராமநாதபுரம் சைடு இருக்க தொண்டி நம்புதாலையிலலாம் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் பண்ணுற ஒரு டிஷ். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 5 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மட்டன் ஒரு 250 கிராம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் வச்சு 1 நிமிஷம் இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் மட்டன் வேகிறதுக்காக வச்சிடலாம். இப்படி பாத்திரத்துலேயே நம்ம வேக வைக்கும்போது இன்னுமே வாழைக்காய் களியா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப ஈஸியாக முடிக்கிற மாதிரி நீங்கள் குக்கரில் ஒரு 5-6 விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையுமே ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பெரிய சைஸ் வாழைக்காய் 3 எடுத்துக்கோங்க. அதை துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் வாழைக்காய் வேகிறதுக்காக. இது அடி பிடிக்கும், அதனால் அடிக்கடி திறந்து கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அரைச்சிக்கோங்க. அதில் தண்ணிப்பால் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். தலைப்பாலை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணிப்பால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் கிட்ட கிடச்சிது. சேர்த்ததுக்கப்புறம் இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டைமில் இதில் ஹோம்மேட் கறி மசாலா ஒரு 8 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்ததுக்கப்புறம் இதை கட்டிகளே இல்லாமல் நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுக்காக அப்படியே வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது அதிகமாக அடி பிடிக்கும், அதனால் இடையில ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் ரெடிமேட் மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கல்யாண வீட்டில் செய்கிற வாழைக்காய் களியா டேஸ்ட்டில் இருக்கும். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி கிளறி விட மறந்துடாதீங்க. கடைசியாக நம்ம தலைப்பால் 1 கப் அளவுக்கு எனக்கு கிடச்சிது, அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் இதை அப்படியே வச்சிடலாம். வாழைக்காய் களியால் கடலைப்பருப்பு, நுரையீரல், ஈரல், கொழுப்பு இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இன்றைக்கி அதெல்லாம் எனக்கு பிடிக்காததுனால நான் மட்டன் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான வாழைக்காய் களியா இப்போ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.